பட்ஜெட் 2026 நெருங்கி வரும் நிலையில் நாமினல் வளர்ச்சி மந்தமாகியுள்ளது. இதிலிருந்து நிதி பாதை எப்படி முன்னேறும் என்று நினைக்கிறீர்கள்? அரசு நுகர்வை ஆதரிக்க வேண்டுமா அல்லது மூலதன செலவின வளர்ச்சியில் தொடர வேண்டுமா? சோனல், நீங்கள் முன்வைக்கும் இரட்டை தேர்வு சுவாரஸ்யமானது. நம் நிலையான வருமானத்துறை தலைவர் அனுராக் மித்தல் இந்த மாதத்தில் பெரிய நிதி பற்றாக்குறை பற்றி எழுதியுள்ளார். அது அவர் வெளியிட்ட ஒரு வலைப்பதிவாகும். நீங்கள் அதை படிக்கவில்லை என்றால் முதலில் அதை படியுங்கள். நமது இணையதளத்தில் அதை நீங்கள் காணலாம். ஆனால் அது உங்களுக்கு உண்மையில் வித்தியாசமாக தெரியும், ஏனெனில் நாம் முன்பு அமெரிக்காவை பற்றி பேசியிருந்த உரையாடலுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் வேறுபட்ட ஒன்று. இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் நிதி ஒழுங்கை கடைபிடித்துள்ளது, குறிப்பாக நாம் தொற்றுநோய் காலத்திலிருந்து வெளியேறிய பிறகு. வலது பக்கம் பார்த்தால் 2016-20 மத்திய அரசின் கடன் ஜிடிபி விகிதம் நிலையாக இருந்தது. அதனால் நாம் ஒழுங்காக இருந்தோம். இது நிச்சயமாக மத்திய அரசை மட்டும் குறிக்கிறது. நாம் மாநிலங்களை பற்றி பேசவில்லை. பிறகு தொற்றுநோய் ஆண்டு வந்தது. அதன் பின்னர் நிதி பற்றாக்குறை அதிகரித்தது. அதனால் உங்கள் கடன் மற்றும் ஜிடிபி விகிதம் 60.7% உயர்ந்தது. ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா அந்த உச்சநிலை சுமார் 9% நிதி பற்றாக்குறை இருந்ததை குறைத்து வருகிறது. இந்த ஆண்டு எங்கள் மதிப்பீட்டுப்படி அது சுமார் 4.3 முதல் 4.4% ஜிடிபியில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் நாம் நிதி பற்றாக்குறையை கணிசமாக குறைத்துள்ளோம். இப்போது அரசு கடன் மற்றும் ஜிடிபி விகிதத்தை குறைப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறது. நிதி ஆண்டு 31க்குள் இதை 50% ஆக்குவதே அவர்களின் இலக்கு. அமெரிக்காவில் இந்த விகிதம் உயரும் நிலையில் இந்தியாவில் இது நிலைத்து நின்று பின்பு குறையும் என எதிர்பார்க்கிறோம். நிதி பற்றாக்குறை மாறாவிட்டாலும் கூட கடன் மற்றும் ஜிடிபி விகிதம் கண்டிப்பாக குறையும். இதுதான் அரசின் உண்மையான சிந்தனை. அதனால் நாமே வகுத்து கொண்ட பாதை மற்றும் போக்கை அடிப்படையாக கொண்டு இந்தியா நிதி ஒழுங்கை கடைபிடிக்கும். அமெரிக்கா மற்றும் சில பிற பகுதிகளைப் போல அல்ல. செலவினங்களின் பிரிவை பொறுத்தவரை அந்த குறுகிய காலத்தில் வரி வருவாய்கள் எப்படி அமைகின்றன என்பதையே சார்ந்தது. ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்கள் சோனல், கடந்த ஒரு வருடத்தில் அரசு ஏற்கனவே பெரிய வருமான வரி குறைப்பை வழங்கியுள்ளது. அதற்கு பிறகு இது ஜிஎஸ்டி குறைப்பை ஏற்படுத்தியது. இந்த இரண்டிலும் கிடைக்கும் நன்மைகள் உண்மையில் நுகர்வோருக்கு செல்லும். அதனால் அந்த அளவுக்கு அரசு நுகர்வை ஊக்குவிக்க ஏற்கனவே நிறைய செய்துவிட்டது என்று நான் சொல்வேன். அரசு ஏற்கனவே கடந்த பட்ஜெட்டில் செய்த மாற்றத்தை கருத்தில் கொண்டு நேரடி வரி விஷயத்தில் மீண்டும் ஏதாவது செய்யும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் ஒழுங்குடன் தொடர்ந்து நுகர்வோரிடம் பணப்புழக்கத்தை உறுதி செய்து அதேபோல் சாத்தியமான இடங்களில் மூலதன செலவை அதிகரிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். டெல்லி அரசுடன் நாங்கள் பேசி தெரிந்து கொண்டது என்னவென்றால், குறிப்பிட்ட வரம்பிற்கு பிறகு அரசாங்கத்தின் மூலதன செலவினங்களை மேற்கொள்ளும் திறன் குறைவாகிவிடும் என்பதாகும். அவர்கள் PLI மூலம் தனியார் துறைக்கு ஊக்கத்தொகை வழங்கி மூலதன செலவை செய்ய வைக்க முடியும் மற்றும் அதை அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்று நினைக்கிறேன். நேரடியாக மூலதன செலவு செய்வதற்கு பதிலாக, ஏனெனில் தற்போது அரசாங்கம் குறைந்த மூலதன செலவு தளங்களை மட்டுமே வைத்திருக்கிறது. அதனால் இந்த வழிமுறை தொடரும். மேலும் நுகர்வு மற்றும் மூலதன செலவு இடையே அதிகமான வித்தியாசம் இருக்காது என்று நினைக்கிறேன். அவர்களால் முடிந்த அளவுக்கு தங்களால் இயன்றதை அந்த இடத்தில் செய்ய முயற்சிப்பார்கள். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.